போன் பேசிக்கிட்டு ஒரு அவமரியாதையா விருது கொடுக்கும் நிகழ்வு. படிச்ச ஐஏஎஸ் ஆபீசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த விருது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிறாரு. விருது வழங்கும் போது அந்த அம்மா வந்து போன் பேசிக்கிட்டு அசால்ட்டா விருது கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நிர்வாக திறன் இல்லாத இந்த திமுக மேயர் பிரியா வந்து அரசியல் பின்புலத்தின் காரணமாக மட்டும்தான் அவங்க மேயர் ஆனாங்க. கவுன்சிலர் ஜெயிச்சு மேயர் ஆனாங்க. அந்த பொண்ணு வந்து வேற எந்த ஒரு தகுதியிலுமே அவங்க மேயர் ஆகலை. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தது எங்களோட பாரத பிரதமர் அரசு. இந்த திருட்டு திமுக பாஜக வந்து வீடுதோறும் குடிநீர் இணைப்பு கொடுக்குது. இந்த திருட்டு திமுக வீடுதோறும் சாராய் என்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அண்ணாமலை நான் ஆடுன்னு விமர்சனம் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன், நாங்க ஆடை வந்து சொந்தமா காசு கொடுத்து வாங்குறோம். நீங்க வந்து ஆட்டையே களவாடுற குரூப், அதை கூட உங்களால காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன் அண்ணாமலை நான் மேல வந்து அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு எல்லாமே? அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, அவரோட விவாதத்தை உங்களால எதிர்கொள்ள முடியல. அதனால ஒரு தனிநபர் விமர்சனம். வரப்போற தேர்தலில் வந்து பாஜக வெற்றி சாத்தியமா? தமிழ்நாட்டில் தாமரை மலரக்கூடாது. தாமரை மலர் ஏன் தாமரை மலர்றது? தாமரை மலர்ந்துருச்சு. எண்மண் எண் மக்களோட யாத்திரையிலேயே நீங்க பாக்குறீங்க. அறிவாலயம் போக வேண்டிய மக்கள் இன்னைக்கு கமலாலயத்தை தேடி போறாங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிதான், பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். திருட்டு திமுக, பெண்களோட தாலி அறுக்கிற திமுக, திறனற்ற திமுக, கையாலாகாத திமுக பெண்களோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய அளவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் உள்ள இருக்காது, ரெண்டாவது அமைச்சர் இப்போ போக போறாரு பொன்முடி அவர்கள். மிச்சருக்கு அமைச்சர் மொத்தமா வந்து நீங்க புள்ளல தான் இருப்பீங்க. புள்ளலாம் நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்குலாம் அங்கே இடம் பத்தாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரியார் மண்ணுன்றீங்க. பெரியார் என்ன பண்ணாரு நாட்டுக்கு? பெரியார் ஏதாவது பொறுப்புல இருந்தாரா? பெரியார் சொத்தை தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுத்துருக்காரு? என்ன பண்ணாரு பெரியாரு? டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொல் திருமாவளவனோட மாநாடு திருச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. திருச்சியில் வந்துட்டு எப்படி இவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரி திமுக கூட கூட்டணியில் இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் வர்றது மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே பணத்தை இறக்குற குரூப் தான் அந்த குரூப். திமுக பின்னாடி பேக் சப்போர்ட்ல இருந்து திருமாவளவர்களுக்கான பணத்தை அன்னைக்கு முழுமையாக இறக்கியிருக்காங்க. அதனோட மிகப்பெரிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம், திருமாவளவன் அவர்கள் பேசினதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து மக்களுக்கான தீர்மானங்கள்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ இங்கே பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதற்காக எந்த இடத்துலையுமே அவர் குரல் கொடுக்கல. அவரோட முழுவோட பேச்சுமே வந்து பாஜகவுக்கு எதிராக நம்மளோட நாட்டோட பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து மட்டுமே வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு. பாஜக வந்து இந்த 10 ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க சொல்ல முடியுமா அப்படின்னு. ஐயா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, தமிழக முதலமைச்சர், உங்களோட கூட்டணி கட்சியில இருக்கிற முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேளுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு சொல்லி. பாஜகவில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் தலை நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம். முத்ரா கடன்ல அதிகமா கடன் வாங்கியிருக்கு பயன்பெற்ற மாநிலம் இந்த தமிழகம். ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமா கொண்டு வந்தது எங்களோட பாரத பிரதமர் அரசு. இந்த திருட்டு திமுக பாஜக வந்து வீடுதோறும் குடிநீர் இணைப்பு கொடுக்குது. இந்த திருட்டு திமுக வீடுதோறும் சாராய் என்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. பாஜக ஏன் கொண்டாடக்கூடாது? பாஜக ஏன் ஓட்டு கேட்க நாங்க ஏன் வெக்கப்படணும்? எங்களுக்கு என்ன எல்லா ரைட்ஸும் இருக்கு எங்களுக்கு ஓட்டு கேட்டு போறதுக்கு. நெஞ்ச நிமித்தி நான் பாஜகவோட தொண்டை, நான் தாமரைக்கு வாக்கு கேட்கன்ற தைரியமா நெஞ்ச நிமித்திட்டு போய் நாங்க வாக்கு கேட்கலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்துல இருந்துகிட்டு பாஜகவோட மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆடு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா தனிநபர் விமர்சனம் ஏன் பண்றீங்க? எல்லா அரசியல் தலைவருமே அதே ஒரு இதை வந்து ஏன் அண்ணாமலை பக்கம் திருப்புறீங்க? அண்ணாமலை நான் ஆடுன்னு விமர்சனம் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன், நாங்க ஆடை வந்து சொந்தமா காசு கொடுத்து வாங்குறோம். நீங்க வந்து ஆட்டையே களவாடுற குரூப், அதை கூட உங்களால காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன் அண்ணாமலை நான் மேல வந்து அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு எல்லாமே? அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, அவரோட விவாதத்தை உங்களால எதிர்கொள்ள முடியல. அதனால ஒரு தனிநபர் விமர்சனம். அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான் அண்ணாமலை. வேற அண்ணாமலை பாஜகவோட மாநிலத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த விமர்சனம் வைக்க முடியாது. படிக்காதவர்னு சொல்ல முடியாது, பரம்பரை அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது, ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும் உங்களால? திருடனை கையாளுறதுக்கு போலீஸையே கட்சிக்கு அரசியல் தலைவராக்குறது எங்களோட பாஜக தான். பாஜகவை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு அடிப்படை தகுதியே இல்லாத யாரும் பாஜகவை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தமிழகத்துல எப்போதும் அதிமுக திமுக தான் போட்டி, பாஜக வந்து ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு. கட்சியே இல்லாத பாஜக ஏன் நீங்க பாஜக கண்டு பயப்படுறீங்க? மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டு பயப்படுறீங்க? மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் அறிவாலயத்தை தேடி போறதில்ல, இங்க தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர்களை தேடி போறதில்ல, ஒரு எம்எல்ஏவை தேடி போறதில்ல, கவுன்சிலரை தேடி போறதில்ல. மக்கள் நேரடியாக கமலாலயத்துக்கு தான் வராங்க.
அண்ணாமலை அண்ணன் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அங்கெல்லாம் தான் வராங்க. அங்கங்க பாஜக நிர்வாகி எங்க இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு தான் போய் அவங்களோட குறையை தீட்டுறாங்க. இதுவே பாஜக கிடைச்சா மிகப்பெரிய வெற்றி. கூட்டணி இல்லாம பாஜக நின்று நாங்க 10 இடம் வந்தாலும் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. திருட்டு திமுக கூட்டணி இல்லாம நீங்க தேர்தலை சந்திப்பீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தலை கூட்டணி இல்லாம உங்களால சந்திக்கிறதுக்கு தெம்பு திராணி இருக்குதா? என்ன பேசணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். தேவையே இல்லாத ஆணியை புடுங்கின அப்படின்ற மாதிரிதான் இப்ப கோயம்பேடு பேருந்து நிலையம் மாத்தப்பட்டிருக்கு. சம்பந்தமே இல்லாம இப்ப நம்ம வீட்டுல இருந்து கோயம்பேடு போறோம், கோயம்பேட்டுல இருந்து கிளம்பாக்கம் போகணும், அங்க இருந்து ஊருக்கு போகணும். இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்ற கான்செப்ட்ல தான் நீங்க பண்ணிருக்கீங்க. தேவையே இல்லாத ஒரு அலைச்சல், தேவையில்லாத நேர விரயம், பண விரயம். 3500 கோடிக்கு ஆசைப்பட்டு 12500 கோடி மதிப்புள்ள கோயம்பேடை இன்னைக்கு விட்டு கொடுக்குறாங்க, தனியா இருக்கு. இதை இன்னைக்கு நம்ம எப்படி பாக்குறது? இதெல்லாம் உங்களோட ஓட்டு வங்கியை வீழ்த்தும். திமுகவோட ஓட்டு வங்கி மிக குறைவா இருக்கு. நீங்க 2 காரணமும் சொல்லலாம். தேமுதிகவோட மறைவு, விஜயகாந்த் அவர்கள் மறைவு, அந்த இடத்துல கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது தேமுதிக ஓட்டு ஆகும்னு பயப்படுறீங்களா? இல்ல எம்ஜிஆர் அவர்கள் பேருந்து நிலையன்றக்காக நீங்க மாத்துறீங்களாங்க? அப்ப கூட மற்ற தலைவர்கள் பேரை வைங்க. கலைஞர் அரங்கம், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் கலைஞர் கலைஞர். ஏன் எல்லாத்துக்குமே கலைஞர் பேர் எடுத்துட்டு வரீங்க? எங்களோட பணத்துல பண்றது. எங்க அண்ணன் உதயநிதி கேட்டாரு, உங்க அப்பா வீட்டு பணமா? நான் உங்க அப்பா வீட்டு பணமா? உங்க தாத்தா வீட்டு பணமா? எங்களோட பணம், எங்களோட வரி பணம். அதுலயே உங்க தாத்தா பேரு உங்க அப்பா பேரையுமே கொண்டு வரீங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? அந்த திமுக ஆட்சியில படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மக்கள். மிகப்பெரிய ஒரு கேவலமா சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களோட மகனும் மருமகளும் வழக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு நடந்த அநீதி. அண்ணா தொல் திருமாவளவன் அதுக்கு இது வரைக்கும் குரல் கொடுக்கல. கனிமொழி அக்கா இங்கிருந்து பக்கத்து மாநிலத்துக்கு போனாங்க. சொந்த மாநிலத்துல பிரச்சனை, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்குலாம் டைம் கிடையாது. ஆனா பாஜக நிர்வாகி ஒரே ஒரு ட்வீட் போட்டாங்க, ஒரு எதிர்த்து திமுக அரசாங்கம் எதிர்த்து சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக கைது. அது நைட்டு 12 மணி 2 மணிக்கு தான் கைது. இந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை சம்பவத்துல ஏன் திமுக கை கட்டி வேடிக்கை பார்க்குது? அதுக்கப்புறம் சொல்றீங்க ஒரு குழு போட்டிருக்காங்க, விசாரணை நடக்குது, கைது அப்படின்னு. ஏன் அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? கள்ளசாராய பலி அப்படின்னு ஒண்ணு நடக்கலைன்னா கள்ளசாராயம் போயிட்டு இருந்தா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. இது உங்களோட ஆட்சியில தான். அன்பில் மகேஷ் அண்ணா பொய்யாமொழி சொல்றாரு, பிரதமர் கனவு நம்ம நினைவாக்கணும். உலக நாடுகள் பிரதமர்ன்ற இடத்துல ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க, நம்ம ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு. தமிழ்நாட்டை நாசம் பண்ணது பத்தாதா? தமிழ்நாட்டுல உங்களால விரல் தொட்டு நெஞ்ச நிமித்தி இந்த திட்டம் திமுகவால் கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு திட்டத்தை உங்களால சொல்லுவதற்கு தெம்பு திராணி இருக்குதா உங்களுக்கு? எதையுமே சொல்ல முடியாது. ஆட்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுறீங்க. சாராயம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு. எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் குடி கிடைக்குது. எந்த டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க? சென்னை பொண்ணு மேயர் பிரியா மிக மிக வெக்கி தலை குனியணும். எவ்வளோ ஒரு மரியாதையான ஒரு பொறுப்பு. குடியரசு தின விழா அன்னைக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில போன் பேசிக்கிட்டு ஒரு அவமரியாதையா விருது கொடுக்கும் நிகழ்வு. படிச்ச IAS ஆபீசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த விருது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு தாங்கி பிடிக்கிறாரு. அந்த விருது வாங்கின கும்பகர்ணன் அவர்கள் புழலால சென்னையில மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது 2 கிலோமீட்டர் நீந்தி சென்று மெயின் ஆஃப் பண்ணி ஒரு பெரும் சேதம் நடக்காம காப்பாத்தின அவருக்கு விருது வழங்கும் போது அந்த அம்மா போன் பேசிக்கிட்டு அசால்ட்டா விருது கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நிர்வாக திறன் இல்லாத இந்த திமுக மேயர் பிரியா அரசியல் பின்புலத்தின் காரணமா மட்டும்தான் அவங்க மேயர் ஆனாங்க. கவுன்சிலர் ஜெயிச்சு மேயர் ஆனாங்க. அந்த பொண்ணு வேற எந்த ஒரு தகுதியிலுமே அவங்க மேயர் ஆகல. நம்ம புயல்ல பாதிக்கப்பட்டிருக்கும் போதே இது அவங்க வீட்டை முற்றுகையிட்டு நம்ம பேசும்போது, உங்களுக்குலாம் நான் பாலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன பொண்ணு மேயர் பிரியா. இதுவும் கனிமொழி அக்கா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன நீங்க பேஸ் பண்ணி இப்ப வரப்போற தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்பீங்க? பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, ஓகே. திமுக என்ன செஞ்சிருக்குன்னு நீங்க வாக்கு கேட்பீங்க. ஒரே ஒரு திட்டத்தை கனிமொழி அக்கா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க 2 வருட ஆட்சி, எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில தான் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்சி உங்க கட்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மகனும் மருமகளும் தாழ்த்தப்பட்ட பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கட்சி உங்க கட்சி தான். உங்க ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதை மறந்துட்டு பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுறீங்க. வரப்போற தேர்தலில் பாஜக வெற்றி சாத்தியமா? தமிழ்நாட்டுல தாமரை மலரக்கூடாது. தாமரை ஏன் தாமரை மலராது? தாமரை மலர்ந்துருச்சு. எண்மண் எண் மக்களோட யாத்திரையிலேயே நீங்க பாக்குறீங்க. மக்கள் எல்லாமே அண்ணாமலை தான் முதலமைச்சர் என்ற ஒரு மைண்ட்ல தான் இருக்கிறாங்க. அதனால மக்கள் மனுவோட அறிவாலயம் போக வேண்டிய மக்கள் இன்னைக்கு கமலாலயத்தை தேடி போறாங்க. அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடிதான், பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். கூட்டணி இல்லாம நாங்க 10 சீட்டு ஜெயிச்சாலே அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். திமுக இன்னைக்கு இந்த கூட்டணி இல்லாமல்
ஒரே ஒரு தொகுதியில கூட உங்களால வந்து ஜெயிக்க முடியாத முதல் தேர்தலை நீங்க சந்திக்கிறதுக்கும் தயார் கிடையாது கூட்டணி இல்லாம. இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க உங்க சொந்த தொகுதியில பாஜக வேட்பாளர் எந்தெந்த தொகுதியிலையுமே நிக்கிற எல்லா தொகுதியிலுமே பாஜக வேட்பாளர் எடுத்து இங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. இதை எழுதி கூட வச்சுக்கலாம். இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. பாஜக திமுக போட்டிங்க இவங்க இருவருக்குள்ளதான், பாஜகவா திமுகன்றதான். திருட்டு திமுக, பெண்களோட தாலி அறுக்கிற திமுக, திறனற்ற திமுக, கையாலாகாத திமுக பெண்களோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய அளவுல விளையாண்டுகிட்டு இருக்கு. அனைவருக்கும் 1000 ரூபாய் ஓட்டுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தகுதி வாய்ந்த மகளிருக்கு தான் சொல்லிட்டு போட்டீங்க. அதுக்கப்புறம் வாக்குறுதி எண் 313 நீங்க சொன்னீங்க பால்வாடியில் அங்கன்வாடி மையத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அரசாங்க வேலையை வந்து நிர்ணயம் பண்ணி தரப்படும், அவங்களோட வந்து சம்பள உயர்வு ஏற்றி தரப்படும். நீங்க இது வரைக்கும் அது என்னாச்சு ஸ்டாலின் அவர்களே? அண்ணா உதயநிதி அவர்களுக்காக வந்துட்டு எல்லா கிரவுண்டையும் வந்து பிரைவேடைஸ் பண்றீங்க. பசங்க விளையாடுறதுக்கு மைதானமே இல்லைன்னா அடுத்தவன் கஞ்சாவுக்கும் போதைக்கும் தான் அடிமையாவான். இன்னைக்கு 500 கோடியில பூந்தமல்லியில சினிமா நகரம், பல கோடி போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு சினிமா நகரம் அமைச்சு தர உங்களுக்கு நெல்லுக்கு குடோன் கட்டணுன்ற ஏன் வரவே மாட்டேங்குது உங்களுக்கு? விவசாயி பையன், நான் விவசாயியோட மகன்றீங்க, ஆனா கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு தான் நடக்கிறீங்க. கல்லுல வந்து சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குற குரூப் நீங்க. விவசாயிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குதா? தமிழ்நாட்டுக்கு உங்களுக்குமே சம்மந்தம் இருக்கா? அண்ணாமலை அவர்களை பத்தி விமர்சனம் பண்ற எல்லாருக்கிட்டையுமே நான் கேள்வி கேட்கிறேன். அண்ணாமலை அண்ணா அரவக்குறிச்சியில பிறந்தவர், அவங்க அப்பா விவசாயி, தமிழ்நாட்டுல பிறந்தவர். கருணாநிதி எங்க இருந்து வந்தவர்? கருணாநிதியோட பரம்பரை தொழில் என்ன? திமுக எல்லா அமைச்சரோட பரம்பரை தொழில் என்ன? பிணவரையவே பணவரையா மாத்தின குரூப் இந்த குரூப்பு. தமிழ்நாட்டை நாசம் பண்ணதுன்னு பத்தாது, இப்ப நாங்க இந்தியாவுக்கு போறோம்ன்றீங்களா? இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்க கிட்ட இருக்குது ஐயா. உங்ககிட்ட இருந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாஜக கிட்ட இருக்கு. அதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. எல்லா துறையிலுமே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரே ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ இந்த பணத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த சொத்து எங்க கிட்ட கிடையாது அப்படின்னு ஒரே ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ வந்து நீங்க எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? பல முறை அண்ணாமலைன்னா நிறைய இடத்துலயும் சொல்லிட்டாரு, நேருக்கு நேர் நான் விவாதிக்கிறதுக்கு தயாரு, நீங்க யார் வர்றதுன்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்க, எந்த டாபிக்ன்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்க, எந்த இடன்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் விட்டுட்டு மைக்க பிடிச்சி அண்ணாமலை நான் ஆடுன்னு விமர்சனம் பண்றீங்களே. ஆட்ட களவாடுற குரூப்பு. அந்த சேலம் மாநாட்டிலே பார்த்தோம். அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது இங்க எண்ணெயை திருடிட்டு போறது, பருப்பை திருடிட்டு போறது, தலைவர் நாட்டுல இருக்க கனிம வள கொள்ளையும் மணலையும் 2G காத்த திருடின குரூப்பு, மண்ணை திருடின குரூப்பு, மணலை திருடின குரூப்பு, தொண்டை அங்க வந்து இளநியை வெட்டுறதும் மீட்டிங் போய்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாநாடு உங்களுக்கு தேவையா? மானம் கெட்டு மரியாதை கெட்டு நீங்களா வெளியே போறதுக்கு முன்னாடி நீங்களாவே ஆட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த திமுக வந்து மக்களை மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல எப்பவுமே வச்சிருக்கோம். பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை உண்மையாக்குறது தான் அந்த திமுகவோட வேலையே. அதை எதிர்த்து எந்த பாஜக நிர்வாகி குரல் கொடுக்குறாங்களோ அந்த பாஜக நிர்வாகி மீது உடனடி வழக்கு பதிவு. ஒரு கொடிக்கம்பம் அண்ணாமலை நான் வீட்டுல முன்னாடி இந்த கொடிக்கம்பம் விஷயத்திலே நம்ம பார்த்தோம். கொடிக்கம்பத்தை எடுக்க வந்த ஜேசிபியை உடைத்ததான் வழக்கு. ஆனா அந்த ஜேசிபி நம்பரை போடும்போது டிவிஎஸ் எக்ஸல் தான். ஐயா, ஜேசிபியை உடைச்சது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னா அந்த நம்பரை போடும்போது டிவிஎஸ் எக்ஸல் வருது. கொடிக்கம்பத்தை உடைச்ச நிர்வாகிகள் கைது. அங்க இருந்து ஜேசிபியை எடுத்துட்டு போனது யாரு? ஏன்னா நீங்க கொடுத்த நம்பர் பிரகாரம் அந்த முதல் தகவல் அறிக்கையில அந்த நம்பரை போடும்போது டிவிஎஸ் எக்ஸல் தானே கேட்டுது. அந்த முதல் தகவல் அறிக்கையுமே பல குளறுபடி. கைது பண்ணனா அமர் பிரசாத் அவர்கள் மீது, அங்க வழக்கு வந்து ரமேஷ் சிவா அவர்கள் மீது, இளைஞரணி மாநில தலைவர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லா துறையிலுமே. மதுரையில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பக்கம் வந்து ஈடி திரும்பினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது மதுரை மக்களோட கருத்து தான். மதுரைக்குள்ள 1000 லாரி அண்ணனோட தான் ஓடுது. அதிக நவீன தொழில்நுட்ப திறன் கொண்ட கிரஷர் லாரி எல்லாம் வந்து பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கிட்ட தான் இருக்கு. வரப்போற தேர்தலுக்கு மொத்த பணமும் மூர்த்தி அவர்கள் தான் வந்து இறக்க போறதா அவங்க வட்டாரத்துக்குள்ள ஒரு தகவல். இந்த பணம்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? நீங்களாம் நான் சுயமா சம்பாதிச்சிங்களா? நீங்களாம் பரம்பரை பணக்காரரா? திருட்டு கூட்டத்துக்கு ஏன் பாஜக மேல இவ்வளவு ஒரு வன்மம்? நீங்க இதுக்கப்புறம் வந்து எந்த படமும் உங்களுக்கு ஓடாது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துட்டாங்க. எங்க போனாலுமே வந்து முன்னாடி இருந்து நீங்க சொல்லுவீங்களே சங்கி கூட்டம், சங்கின்றதுல நாங்க பெருமைப்படுறோம். ஊபிஎஸ்ன்னு யாராவது ஒருத்தர் மாரத்தட்டி சொல்ல முடியுமா உங்களால? யாராவது ஒரே ஒரு நிர்வாகி ஆமாண்ணா? ஏன் நீங்களா கலைஞர்னு பேர் வைக்க மாட்டேன்றீங்க, ஸ்டாலின் பேர் வைக்க மாட்டேன்றீங்க? திமுக தொண்டை நான் வந்து என்ன நடந்தாலும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், கரெக்டு.
உங்க தொண்டனே உங்க பேர்ல வைக்க மாட்டேங்கிறாரு. மத்த அரங்கத்துக்கு தான் உங்க பேர் கலைஞர்னு வைக்கிறீங்க. பிறக்கிற பிள்ளைங்களுக்கு பேர் கலைஞர்னு வைங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது திருடனா தான் வரணும். அதனால வைக்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த பாஜக விமர்சனம் பண்றதை பட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இந்த கொஞ்ச நாளையாவது மக்களுக்கான திட்டங்கள் ஏதாவது செய்ய முடியுமா, ஆட்சியில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பார்த்து நீங்களாவே உங்களை திருத்திக்கிங்க. ஏன்னா உங்களை திருத்தது எங்களுக்கு வேலை கிடையாது, எங்களோட மாநில தலைவருக்கு வேலை கிடையாது. அது பிறகு பாஜக ஒரு கட்சியே இல்லை, அது கட்சியே கிடையாது. 2026 மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆட்சி கட்டில அமரும் போது இன்னைக்கு ஒரு அமைச்சர் உள்ள இருக்காது, 2வது அமைச்சர் இப்ப போக போறாரு பொன்முடி அவர்கள். மிச்சருக்கு அமைச்சர் மொத்தமா நீங்க புள்ளல தான் இருப்பீங்க. புள்ளலாம் நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அங்க இடம் பத்தாது. அதனால இந்த வேலையெல்லாம் நீங்க விட்டுட்டு மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு தவறான தகவலை திரிக்கிறத விட்டுட்டு, இப்ப சேகர் பாபு நான் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள், இன்னைக்குதான் அவருக்கு அறநிலைத்துறை அமைச்சர்ன்றதே உணர்ந்திருக்காரு போல. 206 பேரை வயது முதியவர்களை நாங்க அறுபடை வீடுக்கு அனுப்ப போறோம், அதற்கு 50,000 ரூபாய், அதுல 15,458 ரூபாய் அரசு மானியம். ஐயா பென்ஸ் கார்ல போனா கூட 50,000 ஆகாதுங்கய்யா, அதுல கூட ஏன் ஊழல் வைக்கிறீங்க? 206 பேரை நீங்க எதன் அடிப்படையில நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? இங்க இருந்து அயோத்திக்கு போயிட்டு வர்றதுக்கு வெறும் 2,600 ரூபாய் தான். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க அறுபடை வீடுக்கு 50,000 ரூபாய். எப்படியெல்லாம் யோசிச்சு நீங்க திருடுறீங்க பாருங்க. திருடர் குல திலகங்கள்லாம் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, திருடர் முன்னேற்ற கழகம். அதுதான் கரெக்டா இருக்கும் உங்க கட்சிக்கு. இதற்கு பிறகும் நீங்க பாஜக ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாக்கு வங்கி நீங்க உயர்த்தி கொடுத்துட்டு இருக்குங்க. மைக்கு பிடிச்சா பாஜக விமர்சனம் பண்ணாம ஒரு அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது. டெய்லி நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாம தமிழ்நாடு அரசியலே கிடையாது. இதை ஒத்துக்கிட்டு 2026 தேர்தல் பாஜகவுக்கான தேர்தல். இந்த களம் பாஜகவுக்கான களம். தமிழ்நாடு காவிகளின் மண் அப்படின்னு சொல்லிட்டு நிருபருக்கான, ஏன்னா ராம ஜென்ம பூமி அன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இந்த தலைமுறையே ஒரு புண்ணியம் பண்ண தலைமுறையா இருக்கு. நம்மளோட நினைவா இருந்த ராம ஜென்ம பூமி இன்னைக்கு நம்ம முன்னாடி கனவா இருக்கு. அதை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு வாக்களிக்காம 1000 வருடம் பழமையான கோயிலை நான் இடித்தேன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்கள் திமுகவோட எம்பிக்கு எப்படி மக்கள் வாக்கு செலுத்துவாங்க நீங்க நம்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவர் அண்ணா டிஆர் பாலு அவர்கள் உண்மையாவே தெம்பு திராணி இருந்தா, நீங்க மைக்கு பிடிச்சி நான் திமுக காரன் சொல்றது உண்மையா இருந்தா, வரப்போற தேர்தலில் நீங்க ஓட்டு கேட்க போகும்போது இந்துக்களை நீங்க சந்திக்கும் போது 1000 வருடம் பழமையான சரஸ்வதி கோயிலை நான் இடிச்சேன்னு சொல்லி போய் ஓட்டு கேளுங்க. பெண் காவலர்களுக்கே நாங்க பாலியல் தொல்லை கொடுத்த கட்சி எங்களோட கட்சின்னு அப்படி பெருமையா காலரை தூக்கி விட்டு சொல்லி போய் வாக்கு கேளுங்க. இதெல்லாம் சொல்லுவதற்கு உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரியார் மண்ணுன்றீங்க. பெரியார் என்ன பண்ணாரு நாட்டுக்கு? பெரியார் ஏதாவது பொறுப்புல இருந்தாரா? பெரியார் சொத்தை தமிழ்நாட்டுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. என்ன பண்ணாரு பெரியாரு? திருக்குறள்ல உலக பொதுமறை திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னவர் இந்த பெரியார். பெரியார் சொன்னது உண்மைன்னா, பெரியாரே இந்து மதம் மட்டும் இல்லைன்னு சொல்லல, பெரியார் மதமே இல்லைன்னு தான் சொன்னாரு. அதை போடுங்க. ஏன் இந்து மதத்தை மட்டும் கொண்டு வரீங்க? பெரியார் இது பெரியார் மண் இல்ல, காவியோட மண்ணு, சங்கிகளோட மண்ணு, வள்ளுவன் பிறந்த மண்ணு, வாசகி பிறந்த மண்ணு, பாரதியார் பிறந்த மண்ணு, என் பாட்ட ராஜராஜன் சோழன் பிறந்த மண்ணு. இது காவிகளின் மண். இந்த இனி வரும் காலம் பாஜகவிற்கான காலம். இனி வரும் தேர்தலில் சிந்தித்து வாக்களிப்போம். தமிழ்நாட்டில் தாமரையை மலர செய்வோம். நன்றி.